நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்கள்ல நாம எச்சரிப்பாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி கொலோசையர் 2 அதிகாரம் வசனம் 8. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 8. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பதற்கு இந்த கடைசி நாட்கள்ல அநேக காரியங்கள் வரும். அதிலிருந்தெல்லாம் நாம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நம்மை கிறிஸ்துவை விட்டு திசை திருப்பக்கூடிய காரியத்தையே இந்த வசனம் காண்பிக்குது. இதனுடைய துவக்க பகுதியில் சொல்லப்பட்டபடி லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லௌகிக ஞானம் என்று சொல்லப்படுவது இந்த உலகத்திற்குரிய ஞானமா இருக்கு. அது இந்த உலகத்திற்குரிய தத்துவமா இருக்கலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களா இருக்கலாம், இல்லை இந்த உலகத்துடைய அறிவு பெருக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமாக வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஈர்க்கிறதாக இருக்கும். அப்படியான ஈர்ப்பு நம்மை தேவனை விட்டு பிரிப்பதாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவனை பற்றி கொள்வதை காட்டிலும் மேலோங்கினதாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த உலக ஞானம் நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உலக ஞானமும் நமக்கு தேவைதான். ஆனா அந்த ஞானம் தேவனை பற்றி கொள்கிற மெய்ஞானத்தை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா அதனுடைய காரியங்கள் நம்மை ஈர்க்கிறதாகவும் நம்மை அதன் போக்குல கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கும். நாம் அந்த வழியில சாய்ந்து கொண்டிருக்கோங்கிறத நாம அறியாதபடி அது நம்மை ஈர்க்கிறதாக இருக்கும். அதனால்தான் மாயமான தந்திரத்தினாலையும் நம்மள ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த கடைசி நாட்கள் அறிவு பெருத்த காலமா இருக்கு. இது இந்தபடியாகவே இருக்கும்னு தானியேல் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக ஞானத்தை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டோம்னா எல்லாருக்கும் கிட்டி சேர்கிற வண்ணமா இல்ல. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தகுந்த ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரம்தான் இருந்தாங்க. ஆனா இந்த நாட்களை எடுத்துக்கொண்டோம்னா இந்த உலக ஞானமானது பெருக்கெடுத்து அதிகப்படியான வழியில நம்மை சேர்கிறதாக இருக்கு. அதுல முக்கியமா நம்முடைய கையில இருக்கிற மொபைலே போதும். இதுல இருக்கிற எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் நமக்கு அதீதமான காரியங்கள் செய்தியாக வருது. இது பல்வேறு ஞானத்தை உள்ளடக்கியதாக இருக்கு. அதுலயும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதை பார்க்கலன்னா இன்னொன்னு பார்க்கலான்னு சொல்லி நம்ம வெவ்வேறு சாய்ஸ் இருக்கிறதுக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இப்படியாக நாம் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேருந்து, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இந்தப்படியான பல சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் ஆகட்டும், இல்லை சாதாரணமாக மக்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில் ஆகட்டும், ஏகப்பட்ட செய்திகள், ஏகப்பட்ட உலக ஞானங்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஈர்க்கிறதாக இருக்கும். முக்கியமாக யூடியூப் வீடியோஸ் எடுத்துட்டோம்னா இப்போ சொல்லாற்றல் கொண்ட நிறைய பேர் அநேக காரியங்களை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க தனக்கு சொந்தமான காரியத்தை அதில் பார்த்து கற்றுக்கொள்கிறாங்க. அப்படியாக கற்றுக்கொள்வதில் தப்பில்லை. அதுலேயே மூழ்கி போய் அதன் பின்னாடியே போகிற அளவுக்கு அதற்கு அடிமைகளாக மாறி போகிறாங்க. அப்படியாக மாறி போகிறது கூட தெரியாத அளவுக்கு இந்த நாட்கள்ல ஞானமானது கொட்டி கிடக்கிறது. ஆனா இந்த ஞானத்தை காட்டிலும் தேவனை அறிந்து கொள்கிற மெய்ஞானமே நமக்கு உகந்ததா இருக்கு. இதே அதிகாரம் 3வது வசனத்துல அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய தேவனுக்குள்ளார நமக்கு தேவையான ஞானம், அறிவு எல்லாமே அடங்கி இருக்கு. அவர் நமக்கு சரியான காரியங்களை போதித்து நடத்துவாரு. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல வசனம் தெளிவா சொல்லுது, நாம நம்முடைய சுயபுத்தியின் மேல சாயாம அவர் பேர்ல நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் தாமே நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார்னு. நாம செல்ல வேண்டிய பாதை இன்னதென்ற தெளிவு தானே நமக்கு வேணும். அதுவே மெய்ஞானம் இல்லையா? அதை விட்டுட்டு நாம அநேக காரியங்கள்ல அலக்களிக்கப்படுவது எந்த விதத்துல சரியாகும்? அப்படிப்பட்ட லௌகீக ஞானமே இந்த நாட்கள்ல நமக்கு கொட்டி கிடக்கிறதா இருக்கு. அந்த ஞானத்திற்குள்ளார மூழ்கி போய் தேவனை பற்றி கொள்கிற மெய்ஞானத்திலிருந்து விலகி போகிறவர்களாக நாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதுலேயும் மாயமான தந்திரங்கள்னாலும் சொல்லப்படும் போது நம்மை அறியாமலே தந்திரமாக நம்மை வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் நம்முடைய பார்வைக்கு வைக்கப்பட்டதாக இருக்கு.
அந்த தந்திரங்கள்ல நாம வஞ்சிக்கப்படாதபடி பார்த்து கொள்ளணும். இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால அடையாளங்கள்லயும் சொல்றாரு இல்லையா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது இந்த உலக ஞானத்தை பொறுத்து மாத்திரம் இல்ல, அவருடைய அறிவை போதிக்கிற ஜீவ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போதும் அதை நாம ஏராளமாக பார்த்து வஞ்சனைக்குள்ளார போகக்கூடாது. ஒரே நாள்ல எண்ணற்ற தேவ செய்தியை கேட்டா கூட இது நம்முடைய இருதயத்துல கிரியை செய்கிறதாக இருக்கும். ஒரு செய்தியை கேட்டாலும் அது நமக்குள்ளார கிரியை செய்கிற விதமாக இருக்கணும். நாம அநேக செய்திகளை கேட்கும் போது நமக்குள்ளாரையே ஒரு தெளிவு இருக்காது. இப்படியாக எல்லாமே நமக்கு ஆக்சசபிளா இருக்கிறதுனால நாம விரும்பின சாய்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்படி எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கும் போது அதை நம்முடைய மூளையால கிரகித்து கொள்ள முடியாது. அன்றைக்கு சீஷர்கள் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இன்னும் சொல்றதற்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் அதை இப்ப நீங்க தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியானவர் வந்து அவங்களுக்கு சரியான வேலையில எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அருளுவார்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்தபடியாக ஆவியானவர் துணை கொண்டு நாம ஞானத்தை தேடும் போது அவர் சரியான சமயத்துல நமக்கு தேவையான ஞானத்தை போதிப்பாரு. அதை விட்டுட்டு ஏராளமா கொட்டி கிடக்கிற லௌகிக ஞானத்தினால வஞ்சிக்கப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. அது வெறும் பாரம்பரிய நியாயத்தையும் இந்த உலக வழிபாடுகளையுமே பற்றினதா இருக்கு. அது ஒரு நாளும் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்காது. அந்தபடியான காரியங்களை விட்டு நாம வழி விலகி தேவனை பற்றி கொள்கிற மெய்ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். அதையுமே நாம ஆவியானவர் துணை கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையோடு காத்து கொள்ள முடியும். அன்றைக்கு பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல இதே வார்த்தைகளை தான் அவருக்கு சொல்லியிருந்தாரு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இப்படியாக ஞானம் என்று பொய் பெயர் பெற்றிருக்கிற அநேக காரியங்கள் நம்மை ஈர்க்கிறதாக, அந்த சொல்லாற்றல் நம்மை கவர்ந்து கொள்கிறதாக இருக்கும். இதிலிருந்தெல்லாம் விலகி தேவனுடைய மெய்ஞானத்தை பற்றி கொண்டு அவர் துணை தேடுபவர்களாக காணப்படவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து லௌகிக ஞானத்திலையும் மாயமான தந்திரத்திலையும் பிடிபடாதபடி எச்சரிக்கையா இருந்து தேவனுடைய மெய்ஞானத்தை பற்றி கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அறிவு பெருத்து போன இந்த நாட்கள்ல இந்த லௌகிக ஞானமும் மாயமான தந்திரங்களும் எங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக இந்த உலக ஞானத்தின் பின்னாக நாங்க ஈர்க்கப்படாம உம்மை பற்றி கொள்கிற மெய்ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் சிந்தையை ஈர்க்கிற மாயமான காரியங்களிலிருந்து விலகி எச்சரிக்கையா இருந்து உம்முடைய துணை தேட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.